அன்பானவர்களே, களியாட்டுகள் இல்லை, ஒரு காலத்தில் சூதாட்டம்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் பார்த்தா ரம்மி சர்க்கிள், ரம்மி இப்படி உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கும். இந்த ரம்மி விளையாடுறதுனால நிறைய பேர் பணம் சம்பாதிக்கலாம். அது பார்த்திங்கன்னா பக்காவாக சிஸ்டமில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுத்து மொத்தமாக பிடிச்சிருவாங்க. அடிமையாகாதீங்க. இன்றைக்கி ஒரு செக்யூரிட்டி பார்த்தேன், உட்காந்து ரம்மி விளையாண்டுக்கிட்டே இருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட களியாட்டுகள் இருந்தால் அதிலேருந்து விடுதலை பெறணும். குடி பழக்கமோ என்ன பழக்கமோ அப்படிப்பட்ட எல்லா களியாட்டல்களை விட்டு நீங்கள் வெளியே வரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை ரம்மியில் அடிமையாக இருந்து பணம் சம்பாதிக்கிறதுல அடிமையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் அதில் விடுதலை உங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா, இப்போ ரம்மி, அந்த காலத்தில் ரம்மி விளையாடன்னா ஊரில் சில இடம் இருக்குது, அப்படி போய் விளையாண்டு அடிக்டாக இருந்தார். சம்பாத்தியத்தை எல்லாம் அதில் போனார். பிள்ளைகள் குடும்பமாய் ஜெபித்தார்கள், அதில் விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி கர்த்தர் விடுதலை கொடுத்தார். மாணவர்களே, இந்த ரம்மி விளையாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரம்மி விளையாண்டு இதனால் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இல்லை, பணம் போயிட்டதுனால தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை வாழ்க்கையின் முடிவு கிடையாது. தற்கொலை தான் நரகத்தின் ஆரம்பம். உலகத்தில் நீங்கள் தற்கொலை பண்ணிட்டா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கண்ணை மூடிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ். கிடையவே கிடையாது. நீங்கள் அடுத்த நொடியே நரகத்தில் கண் திறப்பீங்க. உலகத்தில் இருந்ததை விட 1000 மடங்கு வேதனை எடுப்பீங்க. ஸோ ரம்மி விளையாடாதீங்க, தற்கொலை முடிவுக்கு வராதிங்க. உங்களுக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, உங்கள் எதிர்காலம் இருக்குது. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். காட் பிளஸ் யூ.